ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஹெச்சிபி சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஐபி அட்ரஸ், அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்குன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு 50 சிஸ்டம்ஸ், லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ் யூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எல்லா சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு ஐபி அட்ரஸும் மேனுவலாக கொடுக்கறது ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஜினியர்ஸ் யாராவது ஒரு இன்ஜினியர் போய் ஐடி டீம் நெட்வொர்க் இன்ஜினியர் போய் எல்லா சிஸ்டத்துலையும் ஸ்டாட்டிக்கில் செட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு ஐபின்னு சொல்லி மேனுவலாக செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐபி எங்கே செட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே தான் செட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க டிஹெச்பி சர்வர் எனேபிள்டுன்னு இருக்குது. ஸோ அப்படின்னா இது டிஹெச்பி வழியாக வந்திருக்கு, ஸ்டாட்டிக் கிடையாது. தட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு ஐபி ஒரு சிஸ்டத்தில் மேனுவலாக போய் ஒரு யூசர் செட் பண்ணாங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு சர்வர் தேவையில்லை. அந்த சிஸ்டத்துக்கு அந்த ஐபி தானுங்கிறது பர்மனெண்ட். இப்படி மேனுவலாக போயிட்டு வைக்கிறது. இப்போ மேனுவலாக போயிட்டு 10.0. or 192.0. சம்திங் என்ன ஒரு அந்த டீமோட இன்ஜினியர்ஸ் என்ன பிளான் பண்ணுறாங்களோ அந்த ஐபி இப்படி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாங்கன்னா இது ஸ்டாட்டிக் ஐபின்னு சொல்லுவாங்க. இதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐபி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஹெச்பி சர்வர் வேணும். ஸோ அந்த டிஹெச்பி சர்வர் விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், இல்லை சுவிட்சு, ரவுட்டர், எதில் வேணாலும் டிஹெச்பி ஃபியூச்சர்ஸ் இருந்ததுன்னா அங்கே எனேபிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் காமிக்க போகிறது ஒரு விண்டோஸில் விண்டோஸ் சர்வர் ஓஎஸில் டிஹெச்பி ரோல் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். அப்புறம் ஸோ இந்த டிஹெச்பி இதில் நிறையா இது இருக்குது. எப்படின்னா நிறைய நெட்வொர்க் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க்கும் இப்போ நான் பேசிக்காக தான் காமிக்கிறேன். இதில் அட்வான்ஸாக போனீங்கன்னா இன்னும் நிறையா நெட்வொர்க் வச்சுக்கலாம். இன்னும் எங்கள் ஆஃபீஸில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு வெவ்வேறு சப்நெட்டு. ஸோ அந்த சப்நெட் எல்லாமே இதில் தனித்தனியாக வரணும் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸும் டிஹெச்பியில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேசிக்காக ஒரு நெட்வொர்க் பண்ணுறதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஐபி அட்ரஸோட கிளாஸிஃபிகேஷன் தெரியணும். ஸோ ஐபி அட்ரஸ் எப்படி சப்நெட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு சப்நெட் எடுக்கிறேன் அப்படின்னா எப்படி எடுக்கிறேன்னா, ஒரு நோட்பேடில் ஒரு சப்நெட் பாடுறேன் அப்படின்னா, அதாவது 192.168.0.0/24 அப்படின்னு ஒரு சப்நெட் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஃபஸ்ட் ஐபி தான் மோஸ்ட்லி கேட்வேவாக வைப்பாங்க. ஸோ அப்போ நான் என்ன ஐபி எடுத்துக்குவேன், 192.168.0.1 அப்படிங்கிறது கேட்வே. அதுக்கடுத்தது இதோட சப்நெட் மாஸ்க். இப்போ இந்த 24ங்கிறதா சப்நெட் மாஸ்க். அதை ஃபுல்லாக டிஃபைன் பண்ணும் எப்படி அப்படின்னா 255.255.255.0 இதான் அதோட சப்நெட் மாஸ்க். 24 ஷார்ட் ஃபுல்லாக சொல்லணும். இப்படி ஷார்ட்டாக /24ன்னு சொன்னால் இதை ஃபுல்லாக டிஃபைனாக சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் டிஎன்எஸ் கேட்வே சொல்லியாச்சு, சப்நெட் மாஸ்க் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் டிஎன்எஸ் அப்படிங்கிற பாயிண்டில் வரும்போது டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னா அது எதுக்குன்னா அந்த நேமை ஐபியை கன்வெர்ட் பண்ணுறது. கன்வெர்ட்னு சொல்ல முடியாது. இப்போ எப்படி இப்போ நீங்கள் google.com, facebook.com அப்படின்னு நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணிங்கன்னா அதோட சர்வர் ஐபி எங்கேருந்து கிடைக்கும் அந்த ப்ரௌசருக்கு அப்படின்னா அது ஒரு டிஎன்எஸ் சர்வரில் தான் இருக்கும். ஸோ அந்த டிஎன்எஸ் சர்வரை நம்ம பாயிண்ட் பண்ணி சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸு அப்படின்னா அந்த ஆஃபீஸில் டிஎன்எஸ் சர்வர் இருக்கும். கண்டிப்பாக ஏடி சர்வர் தான் டிஎன்எஸ் சர்வராக இருக்கும். ஸோ அப்போ ஏடி சர்வர் ஐபி தான் கொடுப்பாங்க. 2 ஏடி சர்வர் இருக்கும். ஒரு ப்ரைமரி ஏடி சர்வர், ஒரு பேக்கப் ஏடி சர்வர், அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐபி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க டிஎன்எஸ் சர்வர். பை சான்ஸ் நம்மக்கிட்ட எந்த ஏடி சர்வர் இல்லை, என்னோடய டெஸ்ட் என்வரான்மெண்ட்டில் எங்கிட்ட ஏடி சர்வர் இல்லைன்னா நான் பப்ளிக் கூகுளோட டிஎன்எஸ் சர்வரை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் இடத்துல நீங்கள் ஒய்ஃபையில் இல்லை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஓன் டிஎன்எஸ் சர்வர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் ஒரு ப்ராட்பேண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு மோடம் வச்சுருக்கீங்கன்னா அதை மோடமில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க ஒவ்வொரு ஐபி கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஐபியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அவங்களோட டிஎன்எஸ் சர்வரோட ஐபியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த டிஎன்எஸ் சர்வர் எனக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி பர்சனலாக நான் இந்த டிஎன்எஸ் சர்வர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எல்லா இடத்துலையும். ஏன்னா இது கூகுளோடது. ஸோ கூகுளோடது எப்பயுமே டவுன் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த டிஎன்எஸ் சர்வர் தான் நான் எப்பயுமே வச்சுருப்பேன்.
ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த செட்டப்பை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த நெட்வொர்க்கை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை பண்ண எனக்கு முதல்ல டிஎன்எஸ் சர்வரை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது ஒரு விண்டோஸ் சர்வர். இந்த சர்வர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண வகையில் இருக்குது. வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஐபி அட்ரஸ் இதுக்கு டிஎன்எஸ் சர்வரோட ரோல் என்னென்னா, டிஎன்எஸ் சர்வராக செட் பண்ணோன்னா அதோட சர்வரோட ஐபியை ஸ்டாட்டிக்காக வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு டிஎன்எஸ் சர்வரோட ஐபி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, ஸோ அப்போ வந்து யூசர் மெஷின் வந்து ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் என்னென்னா டிஹெச்சிபி சர்வர் டிஹெச்பி சர்வரோட ஐபி ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். மோஸ்ட்லி சர்வரோடனாவே ஸ்டாட்டிக் ஐபி தான் ரெக்கமெண்டட். ஏன்னா அதோட நேம் ஐபி வந்து ஸ்டார்டிங்கில் என்னவோ அதுதான் இருக்கணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் முதல்ல ஃபஸ்ட்டு என்ன ஐபி இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஐபி எங்கேருந்து வந்துச்சுன்னா, இதே ஒரு டிஹெச்பி சர்வர்லேருந்து தான் வந்திருக்கு. இது என்னென்னா, நான் வந்து இந்த சர்வரை இது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சர்வர் எங்கே வச்சுருக்கேன்னா, என்கிட்ட வந்து என்னோடய லேப்டாப்லேயே வந்து ஒரு இது விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் மூலிமா ஒரு விஎம்மாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா என்கிட்ட வந்து நிறையா சர்வர்ஸ்லாம் கிடையாது. ஸோ என்னோடய லேப்டாப்பே நான் வந்து டெஸ்ட்டுக்காக சர்வராக அந்த மாதிரி விஎம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி டீச் பண்ணதுக்கு, இல்லை வேறு ஏதாவது என்னோடய பர்சனல் டெஸ்டிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதிலேருந்து வந்திருக்கு இந்த ஐபி. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஐபியை வந்து நான் இந்த சர்வருக்கு ஸ்டாட்டிக் ஐபியாக வைக்கிறேன். தட் மீன்ஸ் என்னென்னா, பர்மனெண்ட்டாக இந்த ஐபி தான் ஸ்டாட்டிக்கில் செட் பண்ணேன். ஸோ பாருங்கள், என்னோடய ஐபி என்ன 10.0.2.15. இதோட சப்நெட் மாஸ்க்கு 255.255.255.0 அப்படின்னா /24 அர்த்தம். இதோட டிஎன்எஸ் சர்வர் ஐபி அது 2. ஓகே, எனக்கு டிஹெச் கேட்வே 2 அவ்வளோ. இங்கே பாருங்கள், டிஎன்எஸ்ஸில் இது ஆக்சுவலாக இது டிஎன்எஸ் வந்து எதுவுமே மென்ஷனே ஆகலை. என்ன ரீசன்னா, இது டிஎன்எஸ் ப்ராப்பர் டிஎன்எஸ் சர்வர் இல்லை. இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஎம்காக வர ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வர ஒரு செட்டப். ஸோ அதனால் இது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து அதே ஐபியை ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் ரெக்கமெண்டட். ஃபஸ்ட்டு ஐபி சர்வரோட ஐபி ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். ஸோ ஸ்டாட்டிக்காக வைக்கிறது எப்படின்னா, இப்படி தான் அதோட ஐபி வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம வைக்கணும். ஒரு ஐபி ஒரு மிஷினுக்கு தான் அட் ஏ டைம் இருக்கும். இதே ஐபி இன்னொரு மிஷினுக்கு இருக்காது. ஐ மீன் என்னென்னா, அதே நெட்வொர்க்கில். இப்போ என்னோடய கேட்வே என்ன இருந்துச்சு, நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அது அப்படியே ஞாபகமாக இதுதான் இருந்துச்சு வைக்கிறேன். டிஎன்எஸ் சர்வர் எங்கிட்ட ஏடி சர்வர் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 8.8 வச்சுக்கிறேன். இதை நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் வந்து சர்வருக்குன்னு ஒரு ஐபி அலோகேட் பண்ணுவீங்க, டிஹெச்சிபி சர்வருக்குன்னு. அந்த ஐபி தான் இங்கே போடுவீங்க. இப்போ என்னோடய டிஹெச்சிபி சர்வர் ஐபின்னு கேட்டால் 2.15 இதுதான். இப்போ எங்கிட்ட டிஎன்எஸ் சர்வர் இல்லாதனால நான் பப்ளிக் டிஎன்எஸ் சர்வரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பை சான்ஸ் உங்கள் ஆஃபீஸில் ஏடி சர்வர் இருக்கும். அப்போ ஏடி சர்வர் இருந்ததுன்னா ஏடி தான் இங்கே டிஎன்எஸ் சர்வராக வரணும். இங்கே தான் ஏடி ஐபி ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஏடி ஐபி போடுவீங்க, கீழே செகண்டரி ஏடி அதோட பேக்கப் சர்வர் ஐபி போடுவீங்க. ஓகேங்களா? நம்ம டிஎன்எஸ் சர்வரை பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடலாம். ஓகேங்க. இப்போ நான் வந்து ஐபி செட் பண்ணிட்டேன், ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணிட்டேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸில் டபுள் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், டிஹெச்பி சர்வர் நோ. தட் மீன்ஸ் என்னென்னா, இது டிஹெச்பி சர்வராக டிபெண்ட் பண்ணி இல்லை, இதுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபியில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு டிஹெச்பி சர்வருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இந்த ஐபி வந்து இதுக்குன்னு இதுதான். எப்போ டர்ன் ஆஃப் பண்ணிட்டு எப்போ ஆன் பண்ணாலும் சரி, எப்போ ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இந்த ஐபி இந்த சர்வரோட ஐபி தான். ஓகேங்களா? இது முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது நேம் வந்து என்ன வைக்கணும்னா, சர்வருக்குன்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய சர்வருக்கு நான் எந்த நேமும் வைக்கல. மோஸ்ட்லி உங்கள் சர்வருக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் வச்சுக்குவீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு நேம் நீங்களே ஒரு டிஃபைன் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன மாதிரி நேம் வேணும், டிஹெச்பி நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஏடி சர்வருக்குனால ஏடியோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, அது ஓகே தான். இப்போ எங்கிட்ட ஏடி சர்வர் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிஹெச்சிபி சர்வர் SRV1 சர்வர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்லேயே வச்சுக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட ஏடி கிடையாது. ஸோ ஏடி இருந்தால் ஏடியில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏடி இல்லைன்னா ஒரு குரூப்பை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு குரூப்லேயே செக் பண்ணி இது பண்ணிக்க. இது நேம் சேஞ்ச் பண்ணால் ரீஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து சர்வரை லாகின் பண்ணுறேன். ஓகே, லாகின் ஆயிடுச்சு. இந்த இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ நான் நேம் போய் பார்க்குறேன். என் நேம் பர்ஃபெக்டாக செட் ஆகி வந்திருக்கும். ஓகே, பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து டிஹெச்பி சர்வர் ரோல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன ஃபியூச்சர்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் நியூ ரோல் அண்ட் ஃபியூச்சர்ஸில் போகிறோம். அதில் போய்ட்டால் இது பேசிக் இன்ஃபர்மேஷன் சர்வர் பற்றி சொல்லும். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இங்கே வந்து எந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் இதே சர்வரில் தான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன், என்னோடய மெயின் சர்வரில் தான். இது என்னென்னா ரிமோட். இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு சர்வரில் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது ஒரே சர்வர்லேருந்து மல்டி சர்வர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேறு சர்வரை வந்து ரிமோட் மூலிமாவே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த சர்வரே தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சர்வர் பூல் கேட்குது. நம்மக்கிட்ட வேறு எந்த சர்வர் பூல் கிடையாது, ஒரே ஒரு சர்வர் தான் டிஃபால்ட்டாக. இதெல்லாம் டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் கொடுங்க. இதுக்கே தான் மெயின். இங்கே தான் வந்து நான் இந்த என்ன சர்வராக க்ரியேட் பண்ண போகிறேன், டிஹெச்பி சர்வர். ஸோ டிஹெச்பியை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு அதோட ஃபியூச்சர்ஸை அக்செப்ட் கொடுத்துங்க, ஆட் கொடுத்துங்க. இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு 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 இன்ஸ்டால். இவ்வளோ தாங்க. இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஹெச்பி சர்வர் ரோல் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டிஹெச்பி ரோல் வந்திருக்கான்னு பார்க்கணும். டிஹெச்பி ரோல் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஐபி அட்ரஸ், இப்போ நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஐபி கான்ஃபிகரேஷன், அதாவது இந்த லேண்ட் பூல், இது வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம் இன்ஸ்டால் முடிய வரைக்கும். இது ஸ்பீடாக இன்ஸ்டால் ஆயிரும், ரொம்ப டைம் எடுக்காது. இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு வந்து எந்த சோர்ஸு தேவையில்லை. ஐ மீன் சோர்ஸ் ஃபைல், ஒரு OS சிடியோ இல்லை வந்து இன்டர்நெட்டோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ நம்ம ஆஃப்லைன்லேயும் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஆனால் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை கான்ஃபிகர் பண்ணதுக்கு கேட்கும். பை சான்ஸ் இதை கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம், இல்லை நம்ம அதை கிளிக் பண்ணல, இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி போகலாம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே கிளிக் பண்ணி போனாலும் அதே தான், அதை இல்லை இங்கே கிளிக் பண்ணி போனாலும் அதே தான். சரி, ஓகே, நம்ம இங்கேயே கிளிக் பண்ணி போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்க, இப்போ வந்து இது வந்து என்ன கேட்குது, இது வந்து அட்மின் யூஸராக இருக்கணும், டிஹெச்பி அட்மின் யூஸராக இருக்கணும், டிஹெச்பி யூஸர் இதெல்லாம் கேட்குது. இதெல்லாம் நீங்கள் என்ன கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகேங்களா, டிஹெச்பி இது வந்து செக்யூரிட்டியாக அது வந்து க்ரியேட் பண்ண சொல்லி கேட்குது. அதாவது என்னென்னா போஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் எந்த சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஹெச்பி வந்துருச்சு. இங்கே பாருங்க, டிஹெச்சிபி வந்துருச்சுங்களா. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுங்கன்னா, இங்கே வந்துச்சுனாவே டிஹெச்பி இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா டிஹெச்பின்னு தனியாக ஒன்று இருக்கும், ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த ஓப்பன் பண்ணால் இதை டிஹெச்பி, மித்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இது பாருங்கள், டிஹெச்பி வந்துருச்சு. ஓகேங்களா, பாருங்க, டிஹெச்பி வந்துருச்சு. இது ரெண்டானா IPv4 IPv6 ரெண்டு டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்குது. மோஸ்ட்லி நம்மலாம் IPv4 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது IPv4 தான். IPv6ன்னு ஒரு டைப் ஆஃப், அதாவது பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ அது இதே டிஹெச்பி சர்வர் சப்போர்ட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம IPv4 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ IPv4 எடுத்துக்கலாம். IPv4 எடுத்தாச்சு. ஸோ இங்கே சர்வர் ஆப்ஷனில் போட்டிங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே என்னென்னா ஒரு ரைட் கிளிக் பண்ணி இதை நியூவாக ஒரு ஸ்கோப் க்ரியேட் பண்ணுவோம். ஸ்கோப் மீன்ஸ் என்னென்னா அதான் வந்து ஒரு நெட்வொர்க் சப்நெட். இப்போ ஏற்கனவே என்ன பிளான் வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட வந்து இதுதான் ஸ்கோப், ஒரு ஸ்கோப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஸ்கோப்னு சொல்கிறது. என்கிட்ட வந்து நாலு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாலுக்கும் தனித்தனி நெட்வொர்க்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நான் 4 ஸ்கோப் க்ரியேட் பண்ணணும். பட் இப்போ நாம் வந்து பேசிக்காக ஒரு ஸ்கோப் க்ரியேட் பண்ணுறதை பார்க்குறோம். இதே ப்ரொசீஜர் தான் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான், இப்போ நான் இது தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு மறுபடியும் இங்கே போயிடுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ ஸ்கோப் கொடுக்குறேன்.
ஓகே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இந்த விசார்ட் வந்துருச்சு. இது வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே நேம் ஆஃப் த ஸ்கோப் என்னென்னா நான் ஜஸ்ட்டு வந்து யூசர் நெட்வொர்க் இந்த நேம் கொடுக்குறது யூசர் டிடபிள்யூஓ ஓகே யூசர் நெட்வொர்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் உங்கள் விருப்பம் என்ன வேணும்னா நான் அதே கொடுக்குறேன். உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்குங்க. யூசர் நெட்வொர்க் இது நெட்வொர்க் 1 இதெல்லாம் நீங்கள் பார்த்து டிஃபைன் பண்ணுறது என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸ்டார்டிங் ஐபி எண்ட் ஐபி எந்த ஐபி ஸ்டார்ட் ஆகும் எந்த ஐபி எண்ட் ஆகணும்னு கேட்குது. என்னோடய ஸ்டார்டிங் ஐபி என்னவாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி வேறு இஸ் தட் நோட் பேட் பாருங்கள். இதில் வந்து எந்த ஐபி இது கேட்வேன்னு ஆகிப்போச்சு. அப்போ என்னோடய ஐபி எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே போட்டுக்கலாம் 192.168.0.2லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்டிங் ஐபி அதோட லாஸ்ட் ஐபி /24 அப்படின்னா அதோட லாஸ்ட் ஐபி என்னவாக இருக்கும் அப்படின்னா இது 192.168.0.254 வரைக்கும் இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஐபி கால்குலேட்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரியாது எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஐபி கால்குலேட்டர்னு டைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நெட் வந்து வேணும். அதை செக் பண்ணுறதா இருந்தால் என் லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல, நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காமிக்க முடியும்.